வாழ உறுதி கொள்வோம். நாம் பங்கெடுக்கும் இந்த சிலுவை பாதை நமக்கு எதிர்நோக்கின் பெரும் நிலப்பரப்பை நாம் அநீதியான தீர்ப்பு, நயவஞ்சகத்தால் விளைந்த காட்டி கொடுத்தல், பயத்தினால் உண்டான மறுதளிப்பு, கொடுங்கொன்மை, வெளிப்பாடான சிலுவை தண்டனை, பரிசேயர் மறைநூல் அறிஞர்களின் வெளிவேடம், கோரமான மரணம், இது எதுவும் சிலுவை பாதை சிந்தனையில் கலந்து கொள்ளலாம். படிக்கின்றவர்கள் நிதானமாக படிக்க வேண்டும். வார்த்தைகளை உணர்ந்து படித்து பாடல்களோடு நாம் தொடர்ந்து இந்த பயணத்திலே கலந்து கொள்வோம். வலிமை தந்திடும் பயணம், நிறை வாழ்வை நோக்கிய பயணம், தலைவனின் பயணம். வலிமை தந்திடும் பயணம், நிறை வாழ்வை நோக்கிய பயணம், தொடரும் இயேசுவின் பயணம். பாட சிலுவையில் சுமந்த இயேசுவின் பயணம். அதை நோக்கியே பயணம் செய்தார். எளியோருக்கு எதிர்நோக்கி நற்செய்தியை இயேசு அறிவித்தார். பாவிகளுக்கு மீட்பு உண்டு என்று மொழிந்தார். பிற இனத்தவரும் இறையாட்சியின் பிள்ளைகள் என எடுத்துரைத்தார். பிணியாளர்களை குணப்படுத்தினார். பேய் பிடியில் சிக்கி தகுந்தவர்களை விடுவித்தார். சென்ற இடமெல்லாம் நன்மை அந்த அன்சாரி ஆணவம் நிறைந்த ஆட்சியாளர்கள் இயேசு முதல் முறை தரையில் விழுகின்றார். காசைகள் தாங்கியது, உள்மொழி ஏற்றது, சிலுவை சுமந்தது, இவையாவும் அவரை பலவீனமாக்குகின்றன. அன்பின் சின்னம் கீழே தள்ளப்படுகிறது. நீதியின் கோபுரம் சரிந்து விடுகின்றது. தியாகத்தின் திருக்கோயில் மண்ணில் சாய்கின்றது. அவர் தமக்குள்ளே வேண்டுமானால் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துளைக்கிறார். வாழ்வை நோக்கிய பயணம், மீண்டும் தரையில் முகம் பணிந்து எழுங்க அழுத மகளிரை பாசத்தோடு தேற்றும் இறைவனின் பயணம். எட்டாம் நிலை, இயேசு உம்மை ஆராதித்து இறை வாக்கு தரையும்
மூன்றாம் முறையாக தரையில் விழுகி துயரம் 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். கிறிஸ்துவே வலிமை தந்திடும் உடலில் பாய்ந்தும் மன்னித்த இயேசுவின் இரக்கம் நீண்ட ஆணிகள் உடலில் பாய்ந்தும் மன்னித்த இயேசுவின் பதினொன்றாம் நிலை. நீரை வாழ்வை நோக்கிய பயணம் பாவியம்மை மீட்க இயேசு தலையை சாய்த்த தருணம் பாவியம்மை மீட்க இயேசு தலையை சாய்த்த தருணம் இயேசு உயிர்த்த இந்த சிலுவை நிலையிலே அனைவரும் முழந்தால் படிக்கிறோம். 12ஆம் நிலை. இயேசு அவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் பிரிந்தது. தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். அன்று சிலுவை தண்டனை நிறைவு பெற்றது. வலிமை தந்திடும் வாழ்வை நோக்கிய பயணம் உயிர் பிரிந்த உடலை அன்னை மடியில் சுமந்த தியாகம் உயிர் உடலை அன்னை மடியில் சுமந்த தியாகம் 13ஆம் நிலை. இயேசுவின் திருவுடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது. கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வணங்குகிறோம். இறைவாக்கு மத்தேயு 14ஆம் நிலை. வாழிடும் பயணம் நீரை வாழ்வை நோக்கிய பயணம் மண்ணில் புதைத்தார் எமக்காய் மடிந்த இயேசு மீண்டும் உயிர்த்த மண்ணில் புதைத்தார் எமக்காய் இயேசுவின் திருவுடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. விழுந்தது. 3 நாட்கள் உயிர் கொள்வார். இந்த உடல் மண்ணுக்குரியது. மாநிலர் அனைவரும் மண்ணுக்கே திரும்ப வேண்டும். இறைமகன் சாவை ஏற்றது மட்டுமன்றி சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். மன்னவரோடும் விண்ணவரோடும் இணைந்திருக்கும்